இன்று யாழ்ப்பாணத்தில் மிக பிரம்மாண்டமான முறையிலே திறக்கப்பட்ட நதியாஸ் ஆடையகத்தினுடைய கடை எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறான உடைகள் அங்கு இருக்கின்றன, விலை குறைவா, எவ்வாறான விலைகளில் காணப்படுகின்றன, குரோசரி ஐட்டங்கள் இருக்கின்றனவா, அப்படி பலதரப்பட்ட கோணத்தில் இந்த காணொலி அமைய போது இன்றைய தான் சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். வணக்கம் ஒருவேளை இந்த காலத்தில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது யாழ் மாநகரத்தில் முதலாக நதியாசனுடைய கிளையை திறந்து வைத்துள்ளார்கள். ஏற்கனவே கண்டி மற்றும் சுண்ணாங்கல் போன்ற பல இடங்களில் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் முறையாக இந்த கடையானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மிக சிறப்பாகவும் கொழும்பில் எவ்வாறான முறையிலே கடைகள் இருக்குமோ அதே மாதிரி மிக தரமான ஆடைகளுடன் நின்று திறந்து வைத்துள்ளார்கள். அந்த வகையில் இன்று காணப்படக்கூடிய இன்று நடைபெறும் முக்கியமான விடயங்களை தொகுத்து இந்த காணொலியை பார்க்க இன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு முன்புறமாக உள்ள இடத்தில் நதியாஸ் ஆடையகம் மிக சிறப்பாக திறந்து வைக்கப்பட உள்ளது. அந்த வகையில் மக்கள் எல்லோரும் கூடி நிற்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சிறுவர்களுக்கான பகுதி, பெண்களுக்கான, ஆண்களுக்கான மற்றும் குரோசரி ஐட்டம்ஸ், அப்படி பல வெரைட்டியான பொருட்கள், ஆடைகளை கொண்டு இந்த ஆடையகமானது மிக சிறப்பாக இன்று திறந்து வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் காவில்ஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு முன்னால் உள்ள இடத்திலிருந்து பிரதம விருந்தினர்கள் அழைத்து வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். பிரதம விருந்தினர்களை அழைத்து செல்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கடையானது திறக்கப்படுகின்ற காட்சிகளை பார்க்கலாம். மேலே ட்ரோன்களிலிருந்து பூக்கள் கொட்டப்படுகின்றன. தொடர்ந்து இங்கே நிபந்த நிகழ்வானது இடம்பெறுவதற்கு
பூஜைகள் முடிவடைந்து பின்னர் தொடக்க விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறப் போகின்றது. 3 மாடிகளை கொண்ட இந்த கடைகளில் முதலாவது மாடியில் ஆண்களுக்கான உடைகளும் குழந்தைகளுக்கான உடைகளும் காணப்படும். அதே போல 3ஆம் மாடியில் பெண்களுக்கான உடைகள் காணப்படும். அதில் ஒரு பகுதி மாடர்ன் உடைகளாகவும் இன்னொரு பகுதி சாரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கிற இடங்களாகவும் காணப்படும். யாழ் மறை மாவட்ட அருட்தந்தை திரு தெரன் அவர்களை அழைக்கின்றனர். நாகலட்சுமி அண்மையார் அவர்களை அழைக்கின்றனர். மாநகர சபையின் முதல்வர் திருமதி வி மதிவதனி அவர்களை அடுத்து தலைவர் சிவபூமி அறக்கட்டளை கலாநிதி திரு திருமுருகன் ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். நிச்சயமாக ஒரு அன்னையானவள் தன்னுடைய தலைமுறைக்காக கனவு காண்கிறாள் என்பது இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் இருந்தும் இந்த குடும்பத்தின் வளர்ச்சியில் இருந்தும் இன்றைய இளம் சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாகும். ஒருவருடைய உரிமைக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்காதீர்கள், வாரிசுகளுக்கான உரிமையாக பிறப்புரிமையை சேர்த்து வையுங்கள் என்று கூறிய கூற்றுக்கிணங்க வளர்ந்து பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை இன்றைய தினம் இவர்கள் நிச்சயமாக காண்பித்திருக்கின்றார்கள் என்பதை உரிமை. தொடர்ந்தும் நிகழ்வுகளின் நகர்வுகளில் வரவேற்புரையை வழங்குவதற்காக ரிஷிகேஷ் ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். On this remarkable day of our beloved Nadiyads. The name Nadiyads is not just a textile showroom. It is a legacy of 36 years built on dedication, perseverance and relentless hard work of a collective team of a family of over 1,000 members united by one mission. Our journey began in 1998. In a small town, Navalapitiya, on a small scale with a modest investment but an extraordinary dream by our founder person, Mrs. Nagalakshmi. With the grace of God and the trust of customers, by taking over their sons, the business expanded its first chain to Gampola, Mathale, Kandy, Kurunagala, Polanaruva, Avisavala, and today we proudly stand on the historic and the culturally religious city of Yal Nagar. நாங்கள் முன் போன உடனே பார்க்குறதுக்கு இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து முன் பக்கத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அந்த விளையாட்டு உபகரணங்கள், ஷாப்பிங் பண்ணக்கூடிய பேக் ஐட்டம்ஸ், நாங்கள் வெளிநாட்டு ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான பேக்குகள், அப்படி நிறைய விடயங்களை உள்ளடக்கியிருந்தது. அதன் பிறகு அப்படியே நாங்கள் வாட்ச் சம்மந்தமான வெரைட்டியான வாட்ச் நிறைய கம்பெனி இங்கே இருந்தது, அதையும் வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா கேர்ள்ஸுக்கு ஏற்ற அந்த ஷூ ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் ஐட்டம்ஸ் பாய்ஸுண்டு அது வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சின்ன டோல் அப்படியான ஐட்டம்ஸும் இதில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இனி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம்னா அதில் வந்து ஆண்களுக்கான உடைகள் எல்லா வெரைட்டிலையும் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விலையிலையும் பார்த்திங்கன்னா 990 டிஷர்ட் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி விலை கூடிய விலைகளிலும் நாங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி தான் ஷர்ட், மாடல் ஷர்ட், வெரைட்டியான ட்ரெண்டிங்கான உடுப்புகள் எல்லாமே வந்து இங்கே நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் முழுக்க இப்போ தான் திறக்கப்பட்டது இந்த கடை. இப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் எல்லோரும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இனி தெரியும் தானே என்ன மாதிரி க்ரௌட் கூடுவண்டு. இப்போ ஓரளவு அளவான ஒரு க்ரௌட் இருக்குது. பெண்கள் ஆண்கள் என முந்தி அடித்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் சிறுவர்களுக்கான உடைகளும் நல்ல ஒரு விலை குறைவாகவும் விலை கூடியதாகவும் குவாலிட்டியை பொறுத்து வித்தியாசம் இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நல்ல டிசைன் வித்தியாசமான வெரைட்டியில் நிறைய உடுப்புகள் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து தனியாக பெண்களுக்கான உடைகள் இருக்கிறது வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா இந்த ஃப்ராக்குன்ற விலை போட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்தும் ஒவ்வொரு டிசைனை பொறுத்தும் அந்த ஃப்ராக் அதனுடைய விலைகள் வந்து மாறுபட்டிருக்கிறது வந்து பார்க்கலாம். இரண்டாம் மாடியில் ஒரு பக்கம் மாடல் உடுப்புகளும் அது சம்பந்தமான உடைகளை அனைத்து பார்க்கலாம். அதே மாதிரி மறுபக்கம் சாரி, செல்வார், லெஹெங்கா அந்த மாதிரியான ஐட்டம்ஸையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. விதம் விதமான பட்டு சாரிகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பெண்கள் பெரியவர்கள் என வந்து அந்த பட்டு சாரிகளை வந்து பார்த்து வாங்குகின்றார்கள். விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அதனுடைய குவாலிட்டி வந்து வித்தியாசம் இருக்கும் என நம்புகிறோம். வந்தவர்களுக்கு வந்து கேக், அதே மாதிரி யாழ்ப்பாண கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த பலகாரங்கள், அவர் விதவிதமான ஐட்டங்கள் கொடுக்கறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
அதே போல் முக்கியமாக அந்த துணி ஐட்டம்ஸ் வித்தியாசமான கலரில் விதமாக விற்கிறதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஃபுல்லாக லெஹெங்கா ஐட்டம் இதில் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி முதல் நாள் என்றபடியினால் மக்கள் எல்லோரும் ஒன்றி அடித்து அந்த ஆடைகளை வாங்குவதற்காக வந்து நிற்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். வந்தவர்களுக்கு பரிசல்கள் கிஃப்ட்டுகளும் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி கொமர்ஷியல் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. மிக சிறப்பாக இந்த திறப்பு விழா இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு இப்படியான கடைகள் வந்து எதிர்காலத்திலும் வர வேண்டும். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.